அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு அரசியல் அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மோடியினுடைய ரஷ்ய பயணத்தினுடைய நோக்கம் இதுதான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோடியினுடைய ரஷ்ய பயணத்தின் போது நிகழ்ந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றியும் அந்த பயணத்தினுடைய நோக்கங்கள் என்ன, சந்திப்பினுடைய முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத மாதிரியான பல்வேறு தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதமர் நரேந்திர மோடியுடைய ரஷ்ய பயணம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கு. சீனாவுக்கு பதில் ரஷ்யாவுக்கு மாற்றுப்பாதைகளை ஏற்படுத்தவே மோடி அங்கு சென்றிருக்கிறார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்களும் சொல்லி வராங்க. இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த 2021 டெல்லியில் இந்த மாநாடு நடந்திருக்கு. இதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பங்கேற்றார். அதன் பிறகு 2022 2023 ஆண்டுகளில் உச்சி மாநாடு நடைபெறல. 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்த ஆண்டு மாநாடு நடத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி ஜூலை 8-9 தேதிகளில் ரஷ்யாவில் மாநாடு நடக்குது. இதில் பங்கேற்பதற்காக மோடி மாஸ்கோ சென்றடைந்தார். இந்த சந்திப்பில் புதிய முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது இந்த சந்திப்பு சீனா பக்கம் ரஷ்யாவை செல்ல விடாமல் தடுப்பதே அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது உக்ரைனுடன் ரஷ்யா போரை தொடங்கியதுக்கு அப்புறமா சீனாவுடன் அந்த நாடு உறுதியாக கைகோர்க்க தொடங்கியிருக்காங்க. இரு நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் மத்தியில் நெருக்கமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. இது போரிலும் எதிரொலித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சீனா ரஷ்யா கூட்டு சேர்ந்து வெட்டதை உணர்ந்த மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கான ஆயுத உதவியை அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ரஷ்யாவும் விட்டு கொடுப்பதாகவே இல்லை. அதே நேரம் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை புதின் நேரடியாக சந்தித்திருந்து சர்வதேச அரசியலில் முக்கிய நகர்வாகவும் பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு லேசான கவலையையும் எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் தற்போது மோடி புதின் சந்திப்பு குறித்து சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிற்கு மாற்று வழிகள் இருப்பதை உறுதி செய்ய இந்தியா விரும்புகிறாங்க. சீனா நெருக்கம் காரணமாக மேற்கு நாடுகளில் ரஷ்யா தனித்து விடப்படலை, அதற்கு மாற்று பாதைகளும் இருக்குது அப்படிங்கிறத இந்த சந்திப்பு நம்பிக்கை செய்திருக்கிறது. தற்போது மேற்கு நாடுகளின் பொருளாதார தடையை ரஷ்யா எதிர்கொண்டிருக்காங்க. அதனால் சமாதானமாக போக வேண்டிய சூழலில் இருக்காங்க. இதற்கு இந்தியாவும் உதவும். மறுபுறம் இந்தியா ரஷ்யா உறவுகள் நீத்து போகவில்லை என்பதையும் மோடி சர்வதேச நாடுகளுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்கிறதுல ரஷ்யா தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. 2017 ஆண்டு முதல் 2022 வரைக்கும் இந்தியாவிற்கான ஆயுத சப்ளையில் ரஷ்யா பாதையை பூர்த்தி செய்திருக்கு. சீனாவுடன் இந்தியாவுக்கு மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் சீனாவுக்கு இந்த சந்திப்பு முக்கிய மெசேஜ் அனுப்பியும் இருக்காங்க அப்படின்னு விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த சந்திப்பு சீனாவை நம்ப வேண்டாம் அப்படின்னு ரஷ்யாவை எச்சரிப்பதற்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு சமீபத்தில் ஆழமடைய தொடங்கியிருக்கு. இதை பயன்படுத்தி இந்தியாவை பகடக்காயாக ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்தலாம் அப்படின்னு விமர்சகர்களும் சொல்லி வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு இந்திய பிரதமர் மோடி 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கார். இந்தியாவும் ரஷ்யாவும் எப்போதுமே நட்பு நாடுகளாக இருந்து வந்துட்டுருக்காங்க. வர்த்தகம், அரசியல், பொருளாதாரம் அப்படின்னு இரு நாடுகளும் தங்களுக்குள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்திய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருக்கார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ அருகில் இருக்கும் அதிபர் விளாடிமிர் புதின் வீட்டுக்கு பிரதமர் மோடி சென்றிருக்கார். அப்போது உற்சாக முகத்துடன் மோடியை வரவேற்ற புதின் அதே இடத்துல
தேநீரும் வழங்கியிருக்காரு. அங்கேயே இருவரும் தங்களுக்குள் நட்பை பரிமாறிக்கொண்டாங்க. மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்று இருக்கும் மோடிக்கு புதின் வாழ்த்தும் தெரிவித்தார். தனது வாழ்த்தில் உங்களது கடின உழைப்பு, ஈடுபாடு, உற்சாகம், உங்களது சொந்த கருத்துக்கள் ஆகியவற்றால் மூன்றாவது முறையாக ஆட்சி செய்வதற்கு உங்களை மக்கள் தேர்வு செய்திருக்காங்க அப்படின்னு, உலகில் இன்று மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடு இந்தியா. 60 ஆண்டுகளுக்கு பின்னர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கோம். இதற்கு முன்பு ஜவஹர்லால் நேரு அமைத்திருந்தார். தாய் நாட்டிற்கு சேவை செய்வதற்காக மக்கள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்திருக்காங்க அப்படின்னு தெரிவித்திருக்காரு. மேலும் இருவருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையில் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை உள்ளிட்ட ஐநாவின் கொள்கைகளை இந்தியா மதிக்கிறது. போரினால எப்பொழுதும் தீர்வு கிடைக்கிறதில்ல. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர வியூகத்தின் மூலமே தீர்வு காண முடியும். அதனால உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு விளாடிமிர் புதினிடம் பிரதமர் மோடி நேரடியாகவே கேட்டுக்கொண்டாராம். மேலும் நம்பகத்தன்மை இல்லாத சில ஏஜென்ட்டுகள் மூலம் இந்தியர்கள் ரஷ்யாவிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அவர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டும் இருக்காங்க. அவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி வலியுறுத்தி இருந்திருக்கார். இதையடுத்து அவர்களை இந்தியாவுக்கு திரும்ப அனுப்புவதாக ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் செய்தி வெளியாகியிருக்கு. இதையடுத்து மாஸ்கோவில் ரஷ்யா வாழ் இந்தியர்கள் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய மோடி, இந்தியா பெரிய அளவில் வளர்ச்சியடைந்திருக்காங்க. அதை உலக நாடுகளும் உற்று நோக்கி வந்துட்டுருக்கு, அங்கீகரித்து வருது. இந்தியா நம்பிக்கையுடன் வளர்ந்தும் வந்துட்டுருக்கு. 140 கோடி இந்தியர்கள் கனவு காண்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க, அதை நிறைவேற்றவும் செய்கிறாங்க. 2014ஆவது ஆண்டுக்கு முன்னர் மக்கள் விரக்தியில் இருந்தாங்க. ஆனால் இன்று நாடு முழுவதும் நம்பிக்கையுடன் இருக்கிறது. இந்தியாவின் தற்போதைய சொத்தே நம்பிக்கை தான். அப்போதைய இளம் இந்தியா கடைசி பந்து வரை தோல்வியை சந்திக்க விரும்பாது. தோல்வியை சந்திக்க விரும்பாதவர்களின் காலடியை வெற்றி முத்தமிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுக்காக உக்ரைனில் போரிடக்கூடிய இந்தியர்கள், அதாவது ரஷ்யாவுக்காக இந்தியர்கள் உக்ரைன்லையும் போரிட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் 2 இந்தியர்கள் பலியாகியும் இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியர்களை மீட்க மத்திய அரசு முயன்று வரும் சூழலில் தற்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது மோடி வைத்த கோரிக்கையை ஏற்று உக்ரைனில் போரிடும் இந்தியர்களை இந்தியாவுக்கு சொந்த செலவில் பத்திரமாக அனுப்பி வைப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்திருக்கார். இந்தியா ரஷ்யா இடையே நெருங்கிய உறவும் இருக்கு. காலமாக இந்தியாவும் ரஷ்யாவும் நண்பர்களாக செயல்பட்டும் வந்துட்டு இருக்காங்க. பல்வேறு இக்கட்டான சூழல்ல இந்தியாவுக்கு ரஷ்யா உதவி செய்திருக்கு. அதனை நம்முடைய நாடு ஒருபோதும் மறந்ததும் கிடையாது. இதனால தான் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்திருக்க நிலையில அமெரிக்கா, பிரிட்டன் உள்பட பல நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்திருக்கு. ஆனால் இந்தியா எந்த ஒரு பொருளாதார தடையையும் விதிக்காமலே இருக்கு. அதோடு நட்பு நாடு என்ற முறையில் போரை கைவிட்டு பிரச்சனைக்கு பேசி தீர்வு காண வேண்டும் அப்படின்னு பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு கோரிக்கையும் வைத்திருக்காரு. இத்தகைய சூழல்ல தான் இந்தியா ரஷ்யா இடையேயான 22வது உச்சி மாநாடு நடைபெறப் போகிறது. இந்த உச்சி மாநாடு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறப் போகிறது. இதில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி 2 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றிருக்கார். ரஷ்யா சென்ற பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கு. விமான நிலையத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவின் துணை பிரதமர் டெனிஸ் மன்ட்ரோ வரவேற்றிருக்கார். அதன் பிறகு பிரதமர் மோடி அங்கிருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் நோவா ஒஹோரியாவில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்றார். அங்கு பிரதமர் மோடியை பார்த்த விளாடிமிர் புதின் அவரை சிரித்த முகத்துடன்
மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மேலும் அவரிடம் கைகுலுக்கி கட்டியணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கார். இதையடுத்து பிரதமர் மோடி விளாடிமிர் புதின் விருந்தளித்திருக்காரு. அதன் பிறகு இருவரும் சிறிது நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது திட்டமிடப்படாத பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் முக்கிய கோரிக்கைகளை வைத்திருக்காரு. அதாவது இந்தியாவை சேர்ந்தவங்க ரஷ்யாவுக்காக ஆதரவாக உக்ரைன்ல போரிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஏற்கனவே 2 பேர் பலியாகி இருக்காங்க. இதனால மற்றவர்களின் குடும்பத்தினர் அச்சத்திலையும் இருக்காங்க. தங்களின் மகன்களை பத்திரமாக மத்திய அரசு மீட்டு தர வேண்டும் அப்படின்னு அவர்கள் மத்திய அரசிடம் கோரிக்கையும் வைத்திருக்காங்க.